மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் எலன் டெனிங், நியூயார்க், USA. தலைப்பு திறப்பின் வாசலிலே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். கடந்த கோடை காலத்தில் ஒரு நாள் நடைப்பயிற்சிக்காக நானும் எனது கணவரும் எமது நாயுடன் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் வீதியின் விளிம்பில் ஒரு எலிஹோக் செடி வீதிக்கற்கள் இரண்டுக்கிடையே வளர்ந்திருந்தது. வழக்கத்திற்கு மாறான ஓரிடத்தில் ஒரு பூஞ்செடி காணப்பட்டது. கோடைகாலம் முழுவதும் நிரம்ப இளம் சிவப்பு நிறத்தில் மலர்களை புஷ்பித்து வண்ணத்து பூச்சிகளை அழைத்தும் அந்த அயலில் உள்ளவர்களையும் சந்தோஷப்படுத்தியது. மோட்டார் சைக்கிளில் மற்றும் வாகனங்களில் போனவர்கள் அந்த செடியை சேதப்படுத்தாமல் விலகி போனார்கள். அயலவர் ஒன்றிணைந்து அதற்கு நீர் வார்த்தார்கள். ஒரு நாள் ஒரு குப்பை அள்ளும் வாகனம் அந்த வீதியில் வருவதை கவலையுடன் பார்த்தேன். அவ்விடத்திற்கு வந்ததும் அதுவும் விலகி போனது. பாவத்துக்கு எதிராக திறப்பின் வாசலில் நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒருவரை தேடியும் காணவில்லை என்று கடவுள் சொல்வதாக எசேக்கியேல் 22இல் வாசித்ததை இந்த செடி நினைவுக்கு கொண்டு வந்தது. எழுந்து நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கடவுள் இன்னும் மனிதரை தேடிக்கொண்டிருக்கிறார். அதாவது பொதுவாக விரும்பாத, வசதியற்ற, எதிர்பாராத அல்லது அருகில் நெருங்க முடியாத இடங்களுக்கு போய் பேசுவதற்கு விருப்பமானவர்களை கடவுள் தேடுகிறார் என்பதாகும். ஜெபம். அன்பான கடவுளே, திறப்பின் வாசலில் நின்று எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவதென்று எமக்கு கற்பியுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. திறப்பின் வாசலில் நிற்பதற்கு நான் எப்படி அழைக்கப்படுகிறேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாள் முழுமையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.